ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சண்டே சமையலும் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. 2 பொண்ணுங்களும் ஹெல்ப் பண்ணதுனால நான் வேலையெல்லாம் கொஞ்சம் குயிக்காகவே முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு டைமிங்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி, நியூ இயர் வருதே, வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரூமில் ஷெல்ஃபில் இருந்த துணியெலாம் எடுத்து ஒரு பாயில் போட்டுட்டு ஷெல்ஃபை நல்லா பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் போகிறதுக்கு பேப்பர் எதுவுமே இல்லை. சரி, திரும்பி பார்த்தேன், மேலே காலண்டர் தொங்கிக்கிட்டு இருந்தது. உனக்கான வேலையும் இந்த மாதத்தோடு முடிஞ்சு போச்சு, இனி இதுக்கு மேலே தேவைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலண்டரை எடுத்து இந்த மாதத்துக்கான பேப்பரை மட்டும் விட்டுட்டு மீதி பேப்பர்லாம் கிழிச்சு ஷெல்ஃபில் போட்டு துணியெல்லாம் மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த காலண்டர் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையானதை நல்ல விஷயம் நடந்திருந்தால் இந்த வருஷத்துக்கு அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு தேவையில்லாத கெட்ட விஷயம் ஏதாவது நடந்திருந்தால் அது எல்லாத்தையுமே கிழித்து தூரமாக போட்டுடணும். அப்போ தான் நம்ம புத்துணர்ச்சியோட புத்தாண்டை வரவேற்க முடியும். அடுத்த வருஷத்துக்கு நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற முயற்சியில் நம்மளால் ஈடுபட முடியும். நான் இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது 2 பொண்ணுங்களும் வந்து நாங்களும் மடித்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மடித்து கொடுத்தாங்க. அவங்க மடித்து தர நான் எடுத்து ஷெல்ஃபில் 1 by 1 அடுக்கி விட்டுட்டேன். என்னால் முடிஞ்ச வேலையை அத்தனையும் நானே பார்த்துக்குவேன். முடியாத வேலையை மட்டும்தான் அவங்கள எதிர்பார்ப்பேன். நான் அவங்களுக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு படிக்கிற வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்போது அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன். எட்டின தூரம் வரைக்கும் நான் ஒட்டனை அடித்து விட்ருவேன், க்ளீன் பண்ணி விட்டுருவேன். முடியாத இடத்துல ஹஸ்பண்டும் பொண்ணுங்களும் க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நான் இந்த வருஷம் புத்தாண்டையும் பொங்கலையும் வரவேற்கிறதுக்கு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி புத்தாண்டை புத்துணர்ச்சியோட வரவேற்க ரெடியாக இருக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். புத்தாண்டை புத்துணர்ச்சியோட வரவேறுங்க. அடுத்த வருஷம் நமக்கான நல்ல வருஷமாக இருக்கட்டும். பாய்.